Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான நல்லி மட்டன் குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் அது குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் அதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுல ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 1 கிலோ மட்டனுக்கு செய்யறதுனால வெங்காயம் 250 சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் கிரேவி கிடைக்கும், அது மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 50 கிராம் இஞ்சியை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கணக்குப்படினா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வரும். இஞ்சி மட்டும் போதும், அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா கலர் மாதிரி வரணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வரும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். மட்டன் குழம்புக்கு வந்து தனியாத்தூள் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ மட்டனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதோட அளவு கம்மியாக தான் இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கடைசி வந்து பெப்பரும் சேர்க்கணும். அதனால் மிளகாத்தூளோட அளவு கம்மியாக இருந்தால் போதும். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கக்கூடாது. பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு உரப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் காணலைன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. உங்களோட மட்டன் எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்தளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. இது வந்து டக்குன்னு வெந்துடும், அதனால் நான் 4 விசில் வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. கிரேவி நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சூடான ரைஸ்க்கெலாம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.